ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல். நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புலாவ் ரெசிபி. ரைஸ் தாளிக்கிறதுக்காக கேரட்டு, பச்சை பட்டாணி, பெரிய வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற பன்னீர் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது. பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கடல்பாசி இதெல்லாம் எடுத்துக்கலாம். மல்லி, புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஆயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீரை கிரில் பண்ணி சேர்த்தா பன்னீர் உடையாமல் இருக்கும். அதுக்காக இந்த கடாயில் ஆயில் சேர்த்துட்டு பன்னீரை ஆயிலில் 1 by 1 சேர்த்துக்கலாம். பன்னீருக்கு கிரில் பண்ணையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். பன்னீர் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புலாவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். ரைஸுக்கு தண்ணீர் அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு அளவு தண்ணி அளந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். புதினா, மல்லி இலையில் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ரைஸில் சேர்த்துடலாம். ரைஸில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் ஸ்டீம் போனதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸ் நல்லா வெந்து உதிரியாக இருக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ரைஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சூப்பராக பன்னீர் புலாவ் ரெடி ஆயாச்சு. ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மல்லி இலையை கார்னிஷ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான பன்னீர் புலாவ் ரெடி ஆயாச்சு. அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.